ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து 7QC டூல்ஸோட 4வது பார்ட். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஹிஸ்டோகிராம் அந்த டூல பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பனா இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஓகே. நான் வந்து 7QC டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல நான் இதுக்கு முன்னாடி இருந்த 3 பார்ட்டுமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா 7 டூல்ஸோட இன்ட்ரோடக்ஷன். 7 டூல்ஸ்னா என்ன? நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? அதுக்கப்புறம் வந்து 2வது பார்ட்ல நம்ம வந்து ஃப்ளோ சார்ட்ட பத்தி பார்த்திருப்போம். 3வது பார்ட்ல செக் ஸ்டேட். இன்னைக்கு 4வது பார்ட். இதுல ஹிஸ்டோகிராம். இது ஒரு முக்கியமான ஒரு டூலு. அந்த டூல தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஹிஸ்டோகிராம் அப்படின்னா என்ன? ஹிஸ்டோகிராம் அப்படின்னு ஒரு வெர்டிகல் பார் சார்ட்டுங்க இது. ஓகே. இந்த வெர்டிகல் பார் சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா. ஓகே. இப்போ ஒரு பெரிய ஒரு பிக் டேட்டாவ நம்மால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா, ஷோ பண்ணி காமிக்க முடியும். ஓகே. இங்க பாருங்க. இட் இஸ் எ ஒன் டைம் ஸ்னாப்ஷாட் ஆஃப் எ ப்ராசஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நம்மளோட ப்ராசஸ் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறது ஈஸியா நம்மளால ஷோ பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ஒன் ஆஃப் த மெயின் ஒரு கம்யூனிகேஷன் ஒரு டூல்னே சொல்லலாம். கிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா நம்ம டேட்டாவை ஷோ பண்ணி காமிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்னொரு விஷயம். இப்ப இங்க பாருங்க. கம்பாஸ் ப்ராசஸ் ரிசல்ட் வித் ஸ்பெசிபிகேஷன் லிமிட். நம்ம ஒரு 2 விஷயத்த நம்மளால வந்து கம்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப நம்மளோட வந்து டார்கெட் வந்து எவ்வளவு இருக்கணும், எந்த ரேஞ்சில இருக்கும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி, அந்த இடத்துல எவ்வளவு டீவியேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். இந்த ஹிஸ்டோகிராம் மூலியமா. ஓகே. சரி. இந்த ஹிஸ்டோகிராம் வந்து சார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகே. இது எல்லாமே பார் மாரி தாங்க இருக்கும். பார், ஹைட். நம்ம வந்து அந்த ரேஷியோ எந்த அளவு இருக்கோ, அந்த அளவு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். இது வந்து இந்த மாரி தான் இருக்கும் ஹிஸ்டோகிராம். இதான் வந்து ஹிஸ்டோகிராம் சார்ட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சரி. அ நம்ம வந்து எப்ப ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ண தேவையில்ல. இங்க பாருங்க. டூ சம்மரைஸ் லார்ஜ் டேட்டா. ஒரு பெரிய டேட்டாவ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் மூலியமா காமிக்கணும் அப்படின்னா ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணலாம். அதே போல பாத்தீங்கன்னா டு கம்பேர் மெஷர்மெண்ட்ஸ் டு ஸ்பெசிபிகேஷன். ஓகே. அப்போ ஒரு கம்பேர் பண்ணி அதாவது ஒரு டேட்டாவை நம்ம வந்து கம்பேர் பண்ணி இப்போ ஹைட்டு வெயிட்டுக்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே போல ஒரு டீமுக்கு நீங்க வந்து கம்யூனிகேஷன் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற சமயத்துல இந்த ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணலாம். ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி. இப்போ நம்ம எப்போ ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகேங்க. எனக்கு ஹிஸ்டோகிராம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஹிஸ்டோகிராம எப்படி நான் வந்து மேக் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கவுண்ட் நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ். ஓகே. செகண்ட் ஒன் சம்மரைஸ் ஒன் இன் டேலி ஷீட். இப்போ ஒரு பெரிய ஒரு பிக் டேட்டா இருக்கும். அத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கவுண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் டேட்டாவ வந்து அனலைஸ் பண்ணணும். சம்மரைஸ் பண்ணணும். அதே போல ஒரு எவ்வளவு ரேஞ்ச் வேணும் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல வந்து ரேஞ்ச் செட் பண்ணணும். அதே போல டிட்டர்மின் நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ். எவ்வளவு இன்டர்வல்ஸ் வேணும். அதே போல கம்ப்யூட் இன்டர்வல் வித் ஸ்டெப் 5 பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட் இன்டர்வல் வித் ஸ்டெப் 6 என்ன டிட்டர்மின் இன்டர்வல் ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் எங்க வந்து ஸ்டார்டிங் ஆகுது. ஸ்டெப் 7 கவுண்ட் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இன் ஈச் இன்டர்வல். ஒவ்வொரு இன்டர்வல்லையும் எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருக்கு. அடுத்தது டேட்டாவை பிளாட் பண்ணணும். அடுத்தது ஆட் டைட்டில் அண்ட் லெஜெண்ட். இதாங்க வந்து ப்ராசஸ். ஓகே. ஒரு ஹிஸ்டோகிராம நம்ம இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டேட்டாவை நம்ம எடுத்தோம். அதுக்கான இன்டர்வல்ஸ் பிளஸ் அதுக்கு நம்ம ரேஞ்ச் நம்ம எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னோம். ஓகே. இப்போ இங்க பாருங்க. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா. ஹையஸ்ட் வேல்யூ, லோவஸ்ட். இப்போ இதுல எது ஹையஸ்ட் வேல்யூ, எது லோவஸ்ட்? இப்போ உங்ககிட்ட ஒரு பெரிய பிக் டேட்டா இருக்கு அப்படின்னப்ப கண்டிப்பா நம்ம இந்த ரேஞ்ச் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுல எது ஹையஸ்ட் வேல்யூ, எது லோவஸ்ட் வேல்யூ, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால வந்து ஒரு ரேஞ்சையே வந்து செட் பண்ண முடியும். அதே போல இங்க பாருங்க. பார் வித் ரேஞ்ச் ஆஃப் டேட்டா செட் பை நம்பர் ஆஃப் பார்ஸ். அந்த பார் வித் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணலாம், நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம வந்து பேஸ் நமக்கு கிடைச்சிருக்கிற டேட்டாவை வச்சு நம்மளால வந்து செட் பண்ண முடியும். ஓகே. இங்க பாருங்க. டார்கெட், லொகேஷன் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் டேட்டா. ஓகே. டார்கெட் வந்து ஒரு ஏரியாவை நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். அந்த டார்கெட் ஏரியாவை செட் பண்ணாதான் எந்த அளவு வந்து டேட்டா ஸ்ப்ரிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க.
with this process specification limits. Within specification இது பாத்தீங்கன்னா out of specification. இப்ப இங்க பாருங்க LSL என்ன lower specification limit, USL என்ன upper specification limit. இப்ப இங்க பாருங்க இந்த இடத்துல LSL இருக்கு, டார்கெட் இருக்கு, USL. அப்போ டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா வித்தின் ஸ்பெக்குள்ளார இருக்கு. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டீவியேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்ப இதே ஹிஸ்டோகிராம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்எஸ்எல் இங்க இருக்கு, டார்கெட் இங்க இருக்கு, யூஎஸ்எல் இருக்கு. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து அவுட் ஆஃப் ஸ்பெக்குள்ளார இருக்கு, அவுட் ஆஃப் ஸ்பெக்குள்ளார இருக்கு. அது இல்லாம இங்க பாருங்க வேரியேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா, இது வந்து அவுட் ஆஃப் ஸ்பெக். இது ஒன் ஆஃப் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ காமன் ஹிஸ்டோகிராம் ஷேப் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க, நாட் சிமெட்ரிக்கல், அப்படியே ஹையஸ்ட்ல இருந்து அப்படியே லோவஸ்டா வரும். இது ஒன் டைப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூடு. டிஸ்கண்டினியூடு அப்படின்னா என்ன, கண்டினியூ ஆகாது, சடன் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், டவுன் ஆகும், திரும்ப இன்க்ரீஸ் ஆகும், டவுன் ஆகும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க சிமெட்ரிக்கல், மிரர் இமேஜ், அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், திரும்ப டவுன் ஆகும். ஒரு அதாவது ஒரு மலை மாதிரியே இருக்கும், ஹில்ஸ் மாதிரி இருக்கும் இது. அதுக்கப்புறம் மெயின் நீங்க பாருங்க லோவர் ஸ்பெசிபிகேஷன், அப்பர் ஸ்பெசிபிகேஷன். நம்ம ஹிஸ்டோகிராம் வச்சு இதை ஈஸியா காமிக்க முடியுங்க. ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வித்தின் ப்ராசஸ் லிமிட்டுக்குள்ளார இருக்கு. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்பெக். அப்போ எவ்வளவு டீவியேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது ஈஸியா பாத்தீங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இது டார்கெட் வேல்யூ இங்க. அதே போல நாமினல் ஸ்பெக் இது எல்லாமே அந்த லிமிட்டுக்குள்ளார இருக்கு. இப்ப இங்க பாருங்க டார்கெட் வேல்யூ, அதே போல இங்க டார்கெட் வேல்யூ. இப்ப ப்ராசஸ் சென்ட்ரல் இருக்கு, ப்ராசஸ் டூ ஹை ரொம்ப ஹையா இருக்கு, ப்ராசஸ் டு லோ ரொம்ப லோவா இருக்கு. அப்போ சென்டர் இந்த பக்கம் போனா பிளஸ், இந்த பக்கம் போனா மைனஸ். அப்போ இது வந்து ப்ராசஸ் சென்டரா இருக்கு, இது ஹையா இருக்கு, இது ரொம்ப லோவா இருக்கு. ஓகே, இப்ப இந்த ஷேப்லாம் நீங்க வந்து பாத்தீங்க, இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஷேப்புங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனு, ரைட் கோடு, ரைட் சைடு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகி திரும்ப டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பிளேட் டிஸ்ட்ரிபியூஷனு, டாக் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன், ஒவ்வொரு நேம் ஹிஸ்டோகிராம நேம்ஸ். சரி, இப்போ ஹிஸ்டோகிராம என்ன ஒரு சில அதுல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் பார்னு நம்ம வந்து பார்த்தோம். ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணா அதனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா இங்க பாருங்க, டு நோ வெதர் ப்ராசஸ் ப்ரொடியூஸ் வித்தின் ஸ்பெக். நம்ம ப்ராசஸ் பாத்தீங்கன்னா வித்தின் ஸ்பெக்குலர் தான் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால வந்து டிசைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ப்ராசஸ் ஸ்டேபிளா இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ண முடியும் நம்மளால. அதே போல ப்ராசஸ நம்ம மானிட்டர் பண்றதுக்கு, சென்டரிங் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஹிஸ்டோகிராம். சரி, இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஹிஸ்டோகிராம வந்து ஈஸியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ரெண்டு வே இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம வந்து கையில எல்லாம் போடணும் அப்படிங்கிற தேவையே இல்லை. ஒன்னு எம்எஸ் எக்ஸல் இருக்கு, அப்படின்னா மினி டேப். இப்போ நான் வந்து மினி டேப்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ இங்க பாருங்க, இங்க ஒரு டேட்டா இருக்குங்க, ஹிஸ்டோகிராம் டேட்டா. இங்க வந்து ஃப்ரீக்வன்சி, இங்க பாருங்க ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான மீன் வேல்யூ செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே போல டீவியேஷன் எவ்வளவு அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. மினிமம் எவ்வளவு, மேக்ஸிமம் எவ்வளவு. ஓகே, இப்போ இந்த இடத்த காமிச்சிருக்காங்க இந்த ஹிஸ்டோகிராம், இந்த சார்ட். இப்ப நம்ம லைவா வந்து ஒரு டேட்டா, ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியா இருந்து நான் வந்து மினி டேப்ல உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். இது வந்து லைவ் டேட்டா. இப்ப இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி, கேப். ஓகே, இப்போ இங்க பாருங்க பின் ஃப்ரீக்வன்சி. இப்போ இதே டேட்டாவை நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளா எடுத்து நான் வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ இங்க பாருங்க. ஓகே, இப்போ நான் பாத்தீங்கன்னா மினி டேப் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மினி டேப்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த டேட்டா வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே போய் நெக்ஸ்ட் இந்த ஃப்ரீக்வன்சிக்கான டேட்டாவும், இது ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா. நீங்க என்ன ரியல் டேட்டாவோ அதை நீங்க வந்து பிளாட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ரைட்ல கொடுத்துடலாம். நம்ம வந்து பின் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ டேட்டா வந்து பிளாட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா மினி டேப் அப்படிங்க ஈஸியா நம்மளால வந்து நம்ம டேட்டாவை ஷோ பண்ணி பார்க்க முடியும். இப்போ இங்க பாருங்க ஸ்டேட் இருக்கு, இது வந்து கிராஃப் இருக்கு. இப்போ இந்த கிராஃப்ல ஹிஸ்டோகிராம்னு இருக்கு பாருங்க. ஹிஸ்டோகிராம் உங்களுக்கு எப்படி வேணும், சிம்பிள் வேணுமா இல்ல வித்தின் ஃபிட் அப்படிக்குள்ள இருக்கணுமா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு சிம்பிள், அல்லது நம்ம வித்தின் ஃபிட் கூட நம்ம கொடுக்கலாம். நான் வந்து சிம்பிள் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ இங்க பாருங்க கிராஃப் வேரியபிள் பின் கொடுத்தாச்சு. நம்ம ஸ்கேல்ல கொடுத்துருவோம், மைனர் டிக்ஸ் இதையும் நம்ம வந்து கிளிக் பண்ணிடுவோம். ஓகே, மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் லைனு, மேஜர் டிக்ஸு, மேஜர் டிக் லேபிள்ஸ் எல்லாமே ஓகே இருக்கு.
இப்போ நான் வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஓகே குடுக்குறேன். என்ன ஆயிடுச்சு? நமக்கு டேட்டா கிடைச்சிச்சு பாருங்க. இதே டேட்டா நம்ம அங்க பிளாட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? சேம் டேட்டா. 2மே ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். காப்பி கிராஃப் வந்து காப்பி பண்ணியாச்சு. ஓகே. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். இவ்வளவுதாங்க ஹிஸ்டோகிராம். நீங்க உங்களுக்கு தேவையான டேட்டாவ வந்து நீங்க வந்து பிளாட் பண்ணி காமிக்கலாம். பிளாட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஹிஸ்டோகிராம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் புடிச்சிருந்தா அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். பாய்.